ஆசிரியர்கள் நியாய தீர்ப்புக்காக வந்திருக்காங்க. நீங்க உங்க ஞாயிற்பள்ளி ஊழியத்தை சரியா செஞ்சீங்களா? சொல்லுங்க ஆசிரியர்களே. நானும் நம்ம சர்ச்சில் 3 மணிக்கு சண்டே கிளாஸ், ஆனால் நானும் 2:30 வந்து உட்காந்து சர்ச்சை கூட்டி விட்டு எல்லாம் பண்ணுறது. நான் அப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற என்னை போய் நீங்கள் கேட்குறீங்களே. நீங்கள்? நானும் என்னோட ஞாயிற்பள்ளி ஊழியத்தை நான் சரியாக செஞ்சுருக்கேங்க. என் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நான் போதிச்சிருக்கேன். வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய சொல்லி தந்திருக்கேங்க. அதனால் நானும் வந்து என்னோட ஞாயிற்பள்ளி ஊழியத்தை சரியாக செஞ்சுருக்கேங்க. இப்போ உங்கள் கைகளை நீட்டுங்க. இப்போ நம்ம உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போகலாமா? குழந்தைங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் செலுத்தணும், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்பை செலுத்தக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தில் இருந்தாலோ ஒரு சோகத்தில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அன்பை செலுத்தணும். இப்போ கிறிஸ்மஸ் டைம் கூட வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை, ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை நம்மளால் போட முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை போட முடியாது, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது, நல்லா சாப்பிட முடியாது, உணவு இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல அன்பை செலுத்தணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு. குழந்தைகளா, இப்போ நான் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு தெரியுமா? அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட இருக்குன்னு தெரியுமா? இப்போ உன் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோவேன். அவன்கிட்ட நல்ல பெண் வச்சிருப்பான், அது வந்து உனக்கு பிடிச்சிருக்கும். குர்ரான் அவன்கிட்ட இருந்து அடிச்சு கொடுங்கிறியா, அவன் அழுதுட்டு போவான். அப்படி விட்டுறக்கூடாது. அவங்க ₹1 சாக்லேட் வாங்கி அவன் கையில் கொடுத்து அவன் கையில் கொடுத்து அழுகாதுடான்னு பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் அன்பு. ஒரு நிமிஷம் கால் வருது, பேசிக்கிறேன். ஹலோ. ஐயோ, உன் பிரச்சனை தாங்க முடியல, உன்னோட பிரச்சனை தாங்க முடியாம தான் 2:30 வந்து சர்ச்சில் உட்காந்துருக்க. சும்மா கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. உன்னால எனக்கு ப்ரெஷர் இருக்குது, போன வை. குழந்தைங்களா, அன்பு ரொம்ப முக்கியம்பா. எக்காரணத்தை கொண்டு அந்த அன்பை விட்டுறக்கூடாது. ஆசிரியர்களே, உங்க வாழ்க்கையை பற்றி பார்த்தீங்களா? ஓ, பார்த்தனே. என்னோட வாழ்க்கையை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த அளவுக்கு நான் ஊழியத்தை, சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பண்ணியிருக்கிறேன். நானும் என்னோட ஞாயிற்பள்ளி ஊழியத்தை சரியாக செஞ்சுருக்கேங்க. நீங்கள் உங்கள் கைகளை திறங்க. என் கையில் விதை துளிர்விட்டு இருக்கு. என்னோட விதை காஞ்சி போயிடுச்சு. என்ன காஞ்சி போன விதையை கொடுத்துட்டீங்களா? இந்த விதைகள் தான் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஞாயிற்பள்ளி பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி வளர்த்தீர்கள் என்பதை இந்த விதையை உங்களுக்கு அறிவிக்கிறது. ஞாயிற்பள்ளி ஆசிரியர்கள் ஆகிய உங்களுடைய நடவடிக்கையை பார்த்துத்தான் உங்கள் பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் துளிர்விடவும் வளர்ந்து கனி கொடுக்கவும் முடியும். அதனால் நீ உன் பலனையும் நீ உன் கிரியைக்கேற்ற பலனையும் பெற்றுக்கொள்ளுங்கள். Our life shall be filled with
This flower in bloom, a scent so sweet that greets us in the air. It has dispelled with hopefulness the sting of death's despair. Foretold this rose was born to die, but would not see decay. So those who place their faith in Him shall blossom from the grave. So those who place their faith in Him shall blossom from